இருக்கீங்க? வருங்கால பிரதமரை காணோம். ஒரட்டை சிங்கல் ஓகே, மிமிக்ரி பண்ணவா? சரியா? ஃபர்ஸ்ட் வாய்ஸ். இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதிராஜா. இந்த ட்ரிக்கோனால அழகான பொண்ணுங்க இருக்குன்னு சொன்னா ஒரு பையன் நம்ப மாட்டான். அடுத்த வாய்ஸ். என்ன கிளாஸ் படிக்கிற கேட்காத, எத்தனை கிளாஸ் அடிக்கிற கையில காலையில் 6 மணி இருந்து நைட்டு 10 மணி அடிக்கா சொல்லவா? தாராங்க சொல்லோ தங்கடேனே குத்தி கொண்டு அருமையா அருமை அழகான ஆண்களே, பேரழகான பெண்களே. ஹலோ, ஆக்சுவலா என்ன பிரச்சனைங்க, எனக்கு நடிக்க தெரியாதுங்க. எல்லாம் சொல்லுவாங்க சும்மா திமிர் பிடிச்சவனே. ஆனா எங்க அப்பா கிட்ட கேட்டு பாருங்க நீங்க, நான் வேற லெவல். நானு டேய் என்னடா சொன்னேன், என் பையனுக்கு நடிக்க தெரியாதா? நான் தான்டா TR, எனக்கு பிறந்ததோ STRடா. ஐயோ பாவா, நாயே உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அப்படியே ஓடி போயிடு, இல்ல சுற்றுவோம். அருப் கொடுப்போம், அருப் செய்ய. அவ்வளவுதான். தமிழர்களே அதிலே நீங்கள் பயணம் செய்யலாம். மாட்டேன். ஆக சொன்னீங்களே, செஞ்சீங்களா? கிடையாது. குற்றமா தெரியலையா? ஏன் இப்படி எல்லாம் மன்னிக்கிட்டு இருக்கீங்க? வேண்டாம். நானும் ஐயோ நானும் ட்ரம்ப் நடைபயணமா போய் கொண்டு இருக்கோம். இங்கிருந்து 10 கிலோமீட்டர் போய்கிட்டு இருக்கும் போது எதிரில வராரு. யாரு? நம்ம பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ் நெஞ்சங்களே, உன்குள்ள வாசல்களே, சிந்திக்கணும் சொல்லு. எனக்கு ஒரு ஸ்னைப்பர் கொடுத்துட்டு சொல்லு. இல்ல எல்லாருக்கும் வணக்கம். இது ட்ரிக்கோனா அதுதானே? எல்லாரும் அண்ணா வரக்கட எல்லாரும் பொதுவா நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்டா. ஆனா இந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கேன்னா அது ட்ரிக்கோனா கதை. மச்சி டிக்கு டிக்கு சா பக்கு சா எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மட்டுமே. என்ன நான் ஒண்ணுங்களா புத்தது நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாது. அதென்ன நட்பே. ஆமா தளபதி நான் சொல்லல நல்லதம்பி. கண்ணா ட்ரிக்கோனா நடக்குது சொன்னாங்க, உடனே வந்துட்டேன். வேற எதுவும் கிடையாது. நீங்க தெரிஞ்ச அழகா இருப்பீங்க. நீங்க தெரியுங்க, ஏன் இருக்க மாட்டேங்கிறீங்க? அது கிண்டி இல்லடா தண்டி. கட்டப்பா நான் கொண்டது யாருடா? ஏ கழுவே, பால் சாப்பிட மாட்டியா? அவனை விடாதீங்க, வெட்டி கொள்ளுங்க. எட்டு செருப்ப நாய. சுமார் எல்லாம் மாடு முட்டி தாண்டி சாவ போறீங்க. குழம்பு ரத்தம் மோர் சாப்பாடு போடுறாங்க. போங்க. ஹலோ, பிரச்சனைடாங்க. அந்த பிள்ளை பாக்குது, அது கூட உனக்கு தெரியலையா? இந்த ஹரிஷ் கனவு என்பது ஒரு மனிதனை உருவாக்குவது. அது மட்டுமல்லாது விவசாயியை காப்போம், விவசாயியை மதிப்போம். ஜெய் ஹிந்த்.